இப்போ நீங்கள் போய் பைக்கை நீட்டி அல்லது ஒரு பேப்பரை கொடுத்து போடுங்கம்மா, இவன் யார் அனுப்பிச்சு வந்திருப்பான், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அவர் வீட்டில், அப்போ அந்த ஆள் அனுப்பிச்சிருப்பானோ, சரி மாற்றி சொல்லுவோம், அல்லது உண்மையை சொல்ல வேண்டாம், வீம்புக்கு ஒன்று டிக் பண்ணுவாங்க. இது கருத்து கணிப்பா சார்? அவன் மனசில் இருக்கிறது இங்கே வாங்கவே முடியாது சார். வாங்கணும்னு நினைக்கிறதும் தப்பு சார், அவன் சொல்லவும் மாட்டான் சார். சொல்லாமல் இருப்பதில் நியாயமும் இருக்குது. அதனால தான் நான் கருத்து கணிப்பை மதிக்கிறது இல்லையே தவிர, எடுக்கிற நிறுவனங்களையோ சேனல் அதை ஒளிபரப்புகிற சேனல்களையோ நம்ம குறை சொல்லலை. அதை நம்பி பெருசாக பண்ணணும். 40 இருக்குன்னு தன்னம்பிக்கையோடு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க, உற்சாகப்படுத்தட்டுமே. என்ன தெரிஞ்சு கலைச்சூழல் நம்ம பார்க்குற பார்வை ஒரு பத்திரிகையாளராக, ஊடகவியலாளராக, மக்கள்கிட்ட பேசுறது, பொதுமக்களை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்வை பார்ப்போம், எக்ஸ்ட்ரா கேள்விகள் கேட்போம். அதை வச்சு பார்த்தா இரட்டை இலக்கத்தில் அவர் வாக்கு சதவீதத்தை பெறுவார். குறைந்தபட்சம் 10% வாங்குவார். அதிகமாக ஒரு 15% வரைக்கும் வாங்கலாம். ஏன் 37, 38 பிடிச்சி ஆட்சியை பிடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார்? இருக்கிற சூழலை நம்ம கணக்கிடுறோம். தன் கட்சிக்கு முதல் தேர்தலே அங்கீகாரத்தை பெற்றுவிட, விஜயகாந்துக்கு கிடைக்காத அந்த வரம், சீமானுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு விஜய்க்கு முதல் தேர்தலே கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் முதல் பார்வை பார்க்குறேன்.